செல்வந்தரான ஒருவர் தான் இருந்த சபையிலே எந்த ஒரு ஆறுதலும் தனக்கு கிடைக்கவில்லை, ஆசீர்வாதமான செய்திகள் கிடைக்கவில்லை என்று அவர் செல்லும் திருச்சபையை மாற்றிக்கொண்டாராம். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் செய்திகள் அல்ல, எச்சரிப்பின் செய்திகளே தேவையானதாயிருந்தது. ஆனால் தன்னை சுட்டி காட்டும் சபையிலே தொடர்ந்து தங்கியிருக்க மனதில்லாமல் அவர் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் அவரை தட்டி கொடுக்கும் செய்திகளையே கேட்கும்படியாய் மற்றும் ஒரு திருச்சபைக்கு சென்றார். நாம் செல்லும் திருச்சபை நம் பாவங்களை சுட்டி காட்டுகிறதா? கள்ள போதகர்கள் என்பவர்கள் உண்மையான தேவ செய்தியை கற்பிப்பதற்கு பதிலாக தங்கள் சொந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தவறான அல்லது வெளிப்புறமான போதனைகளை கூறுவார்கள். கிறிஸ்துவை அல்லாத தேவனின் நியாயத்தை கற்பிக்கின்றனர் என்று தோன்றினாலும் அவர்களின் போதனைகள் கிறிஸ்துவின் சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாமல் பொய்கள் மற்றும் மாயைகளை நம்ப வைக்கின்றன. வேத புத்தகத்தில் ஏராளமான இடங்களில் கள்ள போதகர்கள் குறித்து எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக மத்தேயு 7:15 இயேசு கிறிஸ்து ஓநாய்களின் தோல் போர்த்து உங்களை அடைய போகும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்கிறார். இது கள்ள போதகர்கள் வெளிப்புறத்தில் நம்மை அல்லாது நியாயம் கற்பிக்கிறவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் பொய்கள் நிறைந்திருப்பார்கள் என்பதை கூறுகிறது. அவர்களின் வழியில் நடந்து கொள்வோர் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக குறுக்கு வழியில் செல்கின்றனர். கள்ள போதகர்கள் தங்கள் சொந்த மேலாண்மைக்காக முனைகின்றனர். சத்தியத்தின் பிரகாசத்தை மறைத்து தங்கள் சொந்த நலனுக்காக தேவ செய்தியை மாற்றுகின்றனர். இவர்கள் வெளிப்படையாக செயல்பட முடியாவிட்டாலும் மறைமுகமாக நம்முடைய மனதை மயக்கும் விதமாக செயல்படுவார்கள். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்துக்கு விலகும்படி செய்கின்றனர். இப்படி வேதாகம காலத்திலும் இன்றைய காலத்திலும் நாம் அநேகம் கள்ள போதகர்களை சந்திக்கின்றோம். பவுல் வாழ்ந்த காலத்திலேயே இதை போன்ற கள்ள போதகர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய தியானத்திலும் கூட பவுல் சந்தித்த கள்ள போதகர்களை குறித்து சிந்திக்க போகிறோம். வாருங்கள் தியானிக்கலாம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, பிலிப்பியர் 3:2 பாருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது பொதுவாக வீடுகளுக்கு முன்னாலே காணப்படும் நாய்கள் ஜாக்கிரதை பலகை அல்ல. இப்பொழுது நாம் ஏசாயாவின் காலத்திற்கு கடந்து சென்று அந்நாட்களிலே ஏசாயா சொன்னதையும் சற்றே கவனிக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளை அவர் எப்படி எச்சரித்தார் என்பதை கவனியுங்கள். ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்கிறவர்கள், நித்திரை பெரியர். வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிப்பதற்கு பதிலாக தவறாக எல்லாம் சரியாயிருக்கிறது, எல்லாம் சரியாயிருக்கிறது என்று கூறினார்கள். வடக்கு ராஜ்யம் ஏற்கனவே சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்றுவிட்டது. இப்பொழுது தென் ராஜ்யத்தையும் தேவன் எச்சரிக்கிறார். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ தவறான தீர்க்க தரிசனத்தை கூறுகிறார்கள். அவர்கள்தான் ஊமையான நாய்கள் என்கிறார். உண்மை எதுவோ அதை அவர்கள் கூறவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாத செய்திகள் பெருகியிருக்கும் காலங்களிலே இருக்கிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகிற ஊழியர் குறைவாயிருக்கிறார்கள். செல்வந்தரான ஒருவர் ஒரு திருச்சபையிலே தனக்கு எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை, எனக்கு இங்கே ஆசீர்வாதமான செய்திகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி திருச்சபையை மாற்றிக்கொண்டாராம். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் செய்திகள் அல்ல, எச்சரிப்பின் செய்திகளே அதிகம் தேவையானதாயிருந்தன. ஆனால் அதை கொடுத்து கொண்டிருந்த திருச்சபையிலே தொடர்ந்து தன்னை சுட்டிக்காட்டும் செய்திகளை ஏற்றுக்கொள்ள மனமற்றவராக
அவர் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவரை தட்டி கொடுக்கும் செய்திகளை கேட்கவே விரும்பி மற்றும் ஒரு திருச்சபைக்கு கடந்து சென்றார். ஊழியர் ஒருவர் தனது சுகவீனத்தின் காரணமாக ஒரு வைத்தியரை பார்க்க சென்றார். சென்றது மட்டுமல்ல, என்னைப் போலவே பிரச்சனைகளில் இருந்த ஒருவர் இந்தந்த மருந்துகளை உட்கொண்டார், அவர் சுகமாகிவிட்டார், நானும் அதே மருந்துகளை உட்கொள்ளலாமா என்று வைத்தியரிடத்திலே கேட்டார். வைத்தியர் அந்த ஊழியரை நன்றாக பரிசோதனை செய்துவிட்டு, உங்களுக்கு நான் அதே மருந்துகளை கொடுக்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் மற்றுமொரு பிரச்சனையிலே இருக்கிறீர்கள், இது உங்களுக்கு ஆறுதல் தரும் செய்தி அல்ல என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லவில்லை என்றால் என்மேல் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை போய்விடும் என்று சொல்லி, உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று கூறினார். அந்த நாள் முதல் அந்த ஊழியர் அந்த வைத்தியருக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்த உண்மையான நிலைமையை நாம் கேட்க விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அந்த பகுதிகளை சரி செய்து கொள்ள முடியும். ஆடுகளுக்கு காவலாயிருக்கும் நாய்கள் தொடர்ந்து ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கும். சிங்கமோ கரடியோ வரும்பொழுது அவைகளை விரட்டும் வண்ணம் குறைக்கக்கூடியது அந்த நாய்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிப்பு கொடுக்கிறதில்லை. இன்றும் பலர் ஆறுதலான வார்த்தைகளுக்கு கீழேயே எப்பொழுதும் வாழ விரும்புகிறார்கள். தொடர்ந்து ஆறுதலான செய்தியையே கொடுத்து கொண்டு இருக்கும் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொல்லாத வேலையாட்கள் எஜமானுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவர்கள். சுன்னத்துக்காரர்கள் என்று கூறும்பொழுது ரட்சிக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் மோசேயின் பிரமாணங்களை கைக்கொள்ள விசுவாசிகளை கட்டாயப்படுத்துகிறவர்கள். நீங்கள் இந்தெந்த காரியங்களை செய்வீர்கள் என்றால் அல்லது இந்தெந்த காரியங்களை செய்யாமல் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தவறான போதனை செய்கிறவர்கள். பிலிப்பியர் 3:3 பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கலாத்தியர் 6:15 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். தேவன் வெளிப்பிரகாரமான விருத்த சேதனத்தை அல்ல, இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். புதிய பிறப்பு, தேவனை குறித்த புதிய ஒரு எண்ணமே மிக முக்கியமானது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் என்றால் பழைய சுபாவத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் மேல் முழு நம்பிக்கையையும் வைக்கிறவர்களாய் இருப்பதை குறிக்கிறது. ரட்சிப்பிற்காக சுய பலனையோ பழைய சுபாவத்தையோ நம்பினவர்களாக அல்ல, கிறிஸ்து நம்மிலே வாழ்வதை விரும்புவது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று, பவுலப்போஸ்தலனுக்கு எந்த யூத பின்னணியமும் இல்லை, நியாயப்பிரமாணம் எத்தனை முக்கியம் என்பதை அவர் அறியவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அவரால் வாழ முடியாது என்பதனாலே அவர் இவ்வாறு உங்களுக்கு கூறியிருக்கிறார், எனவேதான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று கூறினார் என்று பிரசங்கித்து வந்தார்கள். அதற்கு பதிலாகத்தான் தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 3:4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஏன் இவ்வாறு அவர் கூறுகிறார்? தொடர்ந்து ஒரு காலத்திலே தான் நம்பிக்கை வைத்திருந்த 7 காரியங்களை அவர் சொல்லப் போகிறார். சமய பழக்க வழக்கங்களினாலே ஒருவர் ரட்சிக்கப்பட முடியும் என்றால் அதிலே முதலாவது இருப்பவர் அப்போஸ்தலனாகிய பவுலாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 3:5-6 நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கவனித்தீர்களா? 7 காரியங்களை குறிப்பிட்டு செல்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் சிலர் சில காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் அவைகளிலே எதுவுமே அவர்களை ரட்சிக்காது.
பவுல் சொல்லும் முதல் காரியம், அவர் 8வது நாளிலே விருத்த சேதனம் பெற்றவர். இவ்வாறு கூறுவதனாலே அவருக்கு தெய்வ பயமுள்ள பெற்றோர்கள் இருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி அவரை வளர்க்க தீர்மானித்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட பெற்றோர்களாலேயே வளர்க்கப்பட்டவர், ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டவர். இரண்டாவதாக, இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்கிறார். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலனுக்கு பின்னாலே தவறாக போதித்தவர்கள் முழுமையான இஸ்ரவேலராக இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்நாட்களிலே தேவாலயங்களிலே பவுல் அப்போஸ்தலனின் பின்னணியத்தை, அவர் எந்த சந்ததியைச் சேர்ந்தவர் என்பதை கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய வசதி இருந்தது என்று சொல்லலாம். தான் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதை குறித்த சரியான அறிவு பெற்றவராய் இருந்தார். மூன்றாவதாக, அவர் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்கிறார். அதாவது சிறந்த குடும்பத்தை நான் சேர்ந்தவன் என்று சொல்வதைப் போல அவர் கூறுகிறார். யாக்கோபின் குமாரர்களிலேயே பென்யமீன் மிகவும் நேசிக்கப்பட்டவர். அவரது தாயைத்தான் யாக்கோபும் மிக அதிகமாய் நேசித்தார். ராகேல் மரிக்கும் பொழுது துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டாள். ஆனால் யாக்கோபோ எனது வலதுகரத்தின் மகன் என்று அழைத்தார். இஸ்ரவேலின் முதல் அரசன் இந்த பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவன்தான். பவுல் அப்போஸ்தலனும் அதே பெயரை கொண்டவராகத்தான் இருந்தார். நான்காவதாக, எபிரேயரில் பிறந்த எபிரேயன். இவ்வாறு சொல்லும் பொழுது தான் ஒரு அதிகாரியாய் இருக்கிறேன் என்பதை குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்நாட்களிலே சமய வட்டத்திலே அவர் பெரியவராகவே இருந்தார். ஐந்தாவதாக, நியாயப்பிரமாணத்தின்படி தான் ஒரு பரிசேயர் என்று கூறுகிறார். பரிசேயர்கள் என்றால் இஸ்ரவேல் வம்சத்திலேயே சிறந்தவர்கள் என்பது. அவர்கள் சமயம் தொடர்பான ஒரு அரசியல் கூட்டமாயிருந்தார்கள். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோள். இஸ்ரவேலர் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் உண்டான ஒரு கூட்டம் இது. அவர்கள் அடிப்படையாக சத்தியங்களை விசுவாசித்தவர்கள். வேத வசனங்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவதூதர்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். உயிர்த்தெழுதலையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசுவை தங்கள் பக்கம் சேர்த்து கொண்டால் அரசியல் ரீதியாக ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடலாம் என்று எண்ணினார்கள். எனவேதான் ஒரு இரவு வேளையிலே நிக்கோதேமுவை அவர்கள் இயேசுவினிடத்திலே அனுப்பினார்கள் என்றும் நாம் சொல்ல முடியும். பவுல் அப்போஸ்தலனும் ஒரு பரிசேயன். ஆறாவதாக, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் என்கிறார். திருச்சபையை துன்பப்படுத்திய பொழுது பவுல் தான் தேவனுக்கு சேவை செய்வதாகவே எண்ணினார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியதாகவே சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களை எருசலேமை விட்டு துரத்திய பொழுது மற்ற பரிசேயர்கள் கூட ஓய்வெடுக்க துவங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த பவுலோ அவர்களை உலகத்தை விட்டே விரட்ட தீர்மானித்தவராகத்தான் தமஸ்கு பட்டணத்திற்கும் அவர்கள் பின்னாலே ஓடினார். ஏழாவதாக, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நான் குற்றமற்றவன் என்று அவர் சொல்லவில்லை, குற்றம் சாட்டப்படாதவன் என்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருடைய சரித்திரம் என்ன சொல்கிறது? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனேயன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று கூறுகிறார். களவு செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை மீறினால் அங்கே களவு செய்யும் பொழுது நமது கை ரேகை பதிவாகிறது. அதுபோலவே கொலை செய்யும் பொழுது ஒரு மனித சரீரம் அங்கே அடையாளம் காட்டுகிறது. மற்றும் ஒருவருக்கு தெரியாமல் விபச்சார பாவத்திலே ஈடுபட முடியாது. ஆனால் ஒருவர் இச்சிக்கும் பொழுது அது வேறு யாருக்குமே தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அமைதியாக இருந்திருப்பார் என்றால் பாவமற்ற பரிபூரண நிலைமையை அடைந்திருப்பார் என்றுதான் எண்ணுவோம். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை அவரே வெளியரங்கமாக அறிக்கையிட்டிருக்கிறார். அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்கிறார். அவர் தனது ஒவ்வொரு பாவத்திற்கும் சரியான பலியை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தவராய் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் பகைத்தபடியினாலே அவரை பின்பற்றினவர்களையும் அழிக்க அலைந்து தெரிந்தார். ஆனால் தமஸ்குவிற்கு செல்லும் பாதையிலே இயேசு பவுலை சந்தித்த பொழுது அவர் முழு கணக்குமே மாற்றம் பெற்றது. லாபமாயிருந்தவை நஷ்டம் என்று கண்டார். எது ஒரு காலத்திலே நஷ்டம் என்று எண்ணினாரோ அதுவே லாபம் என்பதையும் புரிந்து கொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே,
அருமையான சகோதரியே, நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக நீங்களும் ஒரு கிறிஸ்தவன் என்று உங்களை கூறிக்கொண்டிருக்கலாம். சந்ததி சந்ததியாக ஒரே ஆலயத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கலாம். ஆலய கட்டுமானத்திற்காக எவ்வளவோ நீங்கள் பணம் கொடுத்திருக்கலாம். ஆலயத்திலே முக்கியமான பொறுப்புகளிலே அநேக ஆண்டுகள் நீங்கள் இருந்திருக்கலாம். இது எதுவுமே உங்களை ரட்சிக்காது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நேசிக்கிறவர்களாக, அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்தவர்களாக, அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாயில்லை என்பதை உணர்ந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக, அவர் உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாய் மரித்ததினாலே உங்கள் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதே அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது? நீங்கள் இன்று அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கிறிஸ்தவன், ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா இல்லையா என்பதை குறித்து எனக்கு நிச்சயமில்லாதவனாய் நான் இருக்கிறேன் என்று கூறுவீர்கள் என்றால் கர்த்தருடைய பாதத்திலே தனித்து சென்று, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். ஜெபத்தோடு வேத வசனங்களை படியுங்கள். ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கூறும் காரியங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின உம்முடைய சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமாய் உயர்வான ஒரு நிலைமையிலே காணப்பட்டாலும் அது எல்லாமே நஷ்டமானது, குப்பையானது என்பதை உணர்ந்து கொண்டது போல இன்றும் தங்கள் வாழ்க்கையிலே அழிந்து போகிற காரியங்களை முக்கியப்படுத்தி வாழும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநித்தியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நித்தியமான காரியங்களை இழந்து போய் விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு பேசும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பவுலின் எச்சரிப்பு நம் காலத்திற்கும் பொருந்துகிறது. இன்றைய கள்ள போதகர்கள் போலியாக ஆன்மீக கற்பனைகளை பரப்பும் நிலையில் நாம் எந்த அளவிற்கு உண்மையான தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். கள்ள போதகர்களின் அறிக்கைகளில் சிக்காமல் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் எவ்வாறு நம் யதார்த்தமான சத்தியத்திலிருந்து விலக செய்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும். பவுல் கூறியது போலவே மாம்சீக சுன்னத்தை போல ஆவிக்கான சுன்னத்து கொண்டவர்களை தேவனின் சிந்தையில் பிறந்த உண்மையான மக்கள் என்று நம்புவோம். உள்ளார்ந்த மாற்றம் மனதின் சுயநலத்தை மாற்றுவது மற்றும் கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வை பெறுவதே ஆவிக்குரிய சுதந்திரத்திற்கு வழிகாட்டும். இதனால் எச்சரிப்புகளை கண்டுகொண்டு உண்மையான வாழ்க்கை முறையை தழுவி தேவனுடைய நியாயத்தை முழுமையாக ஏற்று வாழ வேண்டும். உறுதியேற்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15.